அனைவருக்கும் நன்றி. நாங்கள் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த முறையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். சென்ற வாரம் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் முக்கியமானவர் என்பதற்கான சில காரணங்களை நாம் பார்த்தோம். ஆகவே நோட்ஸிலே உள்ளவர்கள் அல்லது எங்களுடைய இணையதளத்திலே அதற்கான நோட்ஸ் முழுக்க போட்டிருந்தோம். அதிலே உள்ளவர்கள் அதை ஒரு முறை நாங்கள் பார்க்கலாம். சுருக்கமாக அதிலே முதலாவது ஒரு விடயம் சொல்லியிருந்தோம். அது என்ன என்பதை யாராவது ஒருவர் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் பாவத்தை உணர்த்துகின்றார். ஓகே, அதாவது எம்மை மனம் திரும்புவதற்கும் கடவுளோடு ஆழமான உறவை வைத்திருப்பதற்கும் தூய ஆவியார் எம்மை வழி நடத்துவது. குட். ஓகே ஓகே, தேங்க்யூ. அதாவது இந்த பாவத்தை உணர்த்துதல் என்ற ஒரு விடயத்துக்கு ஒரு சிறிய விளக்கம் சொல்லியிருந்தேன். அதாவது நீ பாவி அல்லது நீ துரோகி அப்படி என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்தாமல் அவர் வேற விதமாக பரிசுத்தாவினால் நமக்கு உணர்த்துகிறார் என்று யாராவது அதை பரிமாற முடியும் என்றால்? கடவுளின் மகிமை நமக்கு வெளிப்படுத்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு இறைவன் நமக்கு மன்னிப்பு தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு தருவார் பரிசுத்தாவி. ஓகே, கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். வெரி குட். அதே நேரத்தில் இன்னொரு விடயமும், அதாவது இப்ப நீங்கள் ஒருவருக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பாவத்தை உணர்த்துகின்றார் என்ற இந்த தலைப்பை ஒரு விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், பொதுவாக பார்த்தீங்கன்றால் பாவி என்ற உடனேயே நான் பாவி என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே உலகம் கூட ஒருவர் குற்றம் செய்தால் நீ குற்றவாளி அப்படி என்று சொல்லப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீ ஒரு குற்றவாளி அப்படி என்று உணர்த்துவதல்ல. அவ்வாறு உணர்த்துவது யார் என்றால் சாத்தான் என்று நாங்கள் சென்ற முறை சொல்லியிருந்தோம். நீ பெரிய பாவம் செய்து விட்டாய், நீ ஒரு பெரிய துரோகி, உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, அல்லது எப்பொழுதும் அதை மனதுக்குள்ளே உணர்த்தி நம்முடைய எண்ணத்துக்குள்ளே கொண்டு எப்பயோ செய்ததெல்லாம் திருப்ப திருப்ப நமக்குள்ளே கொண்டு ஒரு குற்ற மனப்பான்மையை நமக்குள்ளே வளர்ப்பது சாத்தானுடைய வேலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. ஓகே, சொல்லுங்க. மீண்டும் இறைவனிடம் வர பண்ணுவது பரிசுத்த ஆவியானவர். பாவம் செய்திருந்தாலும் ஓகே, அது மீண்டும் வர பண்ணுகிறார். அந்த தூய ஆவியானவர் எங்களுடைய பாவத்தை எவ்வாறு அவர் உணர்த்துகிறார், அந்த உணர்த்துதலை எவ்வாறு நமக்கு தருகின்றார் என்பதை நாம் சென்ற முறை பார்த்திருந்தோம். என்றால் அது ஒரு மிக முக்கியமான ஒன்று, நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஓகே, நான் சொல்லுகிறேன். தூய ஆவியானவர், அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றால் இது மிக முக்கியமான ஒன்று. தேங்க்யூ. தூய ஆவியானவர் எவ்வாறு எங்களுடைய பாவத்தை உணர்த்துகிறார் என்றால், முதல்ல நாம் செபிக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை மத்தியிலே கொண்டு வருவார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அல்லது எங்களை அழைத்து செல்வார். அப்போ அவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது, சரியோ, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்களாக நிற்கின்றோம் என்ற ஒரு பெரிய உணர்த்துதலை நமக்கு கொண்டு வருவார். சரியோ, நீ பாவம் செய்து விட்டாய் என்றல்ல, இவ்வளவு பெரிய கடவுளுடைய அந்த மகிமையான அன்பான பிரசன்னத்துக்கு முன்பாக எங்களை கொண்டு போய் நிறுத்தி அதுக்கு முன்பாக நிற்க நாங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம், நான் இவ்வளவு பாவியாக இருக்கிறேனே அப்படின்ட்டு நமக்குள்ளேயே அந்த உணர்த்துதலை கொண்டு வருவார். அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த உணர்த்துதலோடு அந்த மகிமையான பிரசன்னத்தில் நான் வாழ வேண்டும் என்ற உணர்த்துதலை நமக்கு கொடுப்பார். சரியோ, அப்ப நீ பாவி என்று குற்ற மனப்பான்மையில தள்ளி விடுகிறவர் அல்ல. அந்த பிரசனத்தை காட்டி அதற்கு பின்பு என்ன செய்வார் என்றால், ஆண்டவரே நான் அந்த பிரசனத்திலேயே இருக்க வேண்டும், நான் இவ்வாறு தூய்மையாக நான் வாழ வேண்டும் அப்படி என்ற உணர்த்துதலை தந்து விடுவார். அப்ப பாவத்தின் உணர்த்துதலோடு நான் தூய்மையான ஒரு நிலையிலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதலை நமக்கு கொடுப்பார். அந்த உணர்த்துதல் வருகிறதுனாலே தான் நாங்கள் அதுக்கு பின்பு ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அந்த கடவுளுடைய பிரசனத்தை விட்டு நான் விலகிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் உடனடியாகவே மன்னிப்பு கேட்கிறவர்களாக மாறுவோம். இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். ஏதாவது தவறு நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருந்தால் உடனடியாக திருத்துவதற்கு நாம் பார்ப்போம். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அந்த கடவுளுடைய மகிமையை நமக்கு காட்டி
அதனுடைய அந்த அந்த தகிமை, அதனுடைய அந்த சக்தியை, அதனுடைய தராதரத்தை நம்ம காட்டி விடுவார். அப்ப என்ன நடக்கும் என்றால் நாங்கள் அதை விரும்புகிறவர்களாக மாறி விடுவோம். சரியோ? சோ அதனாலே தூய ஆவியானவர் எவ்வாறு நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார் என்றால், கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டி அதை பார்க்க வைத்து அதன் வழியாக நாம் அதுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்களாக இருக்கிறோமே என்ற உணர்வதை தருவதோடு, அந்த மகிமையான பிரசனத்திலேயே நான் இனி வாழ வேண்டும் என்ற உணர்த்தலை நமக்கு கொடுத்து விடுவார். சரியோ? அப்ப நான் சென்ற முறை கூட சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் மாணவனை நீ மொக்கு 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 அப்படி என்று சொல்லுவது உண்டு. அப்ப மொக்கு மொக்கு மொக்குன்றால் அந்த மாணவனுக்கு சரியான ஒரு கவலை வந்துவிடும், சரியான ஒரு கஷ்டம் வந்துவிடும். என்னடா இப்ப பார்த்தாலும் என்னுடைய ஆசிரியர் என்னையே மொக்கு அல்லாட்டி புத்தியிலே அப்படி என்று பேசி கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் அதே ஆசிரியர் நீ மொக்கு அல்லது நீ உனக்கு படிக்க தெரியாது அப்படி என்று சொல்வதற்கு பதிலாக அதே ஆசிரியர் பார், இதெல்லாம் நீங்கள் படித்தால் நீங்கள் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீர்கள், இதெல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படி என்று காட்டுவது வேறு. அப்ப அதை காட்டும் பொழுது மாணவர்களுக்கு நான் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசை வரும். ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் நீ மொக்கு, நீ படிக்காதவன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ இந்த வருஷம் ஃபெயில் விட போறாய் அப்படின்னு சொன்னால் எந்த மாணவர்களாலையும் படித்து முன்னேற முடியாது. சோ இது போலதான் பரிசுத்தாவினர் என்ன செய்வார் என்றால், நீ பாவி நீ அப்படின்னு சொல்லாமல் கடவுளுடைய பிரசன்னத்தை காட்டி கடவுள் உன்னை இவ்வாறு வாழ வைக்கின்றார், இந்த நிலைக்கு உன்னை கடவுள் உயர்த்த விரும்புகிறார் என்பதை காட்டும் பொழுது நாங்கள் கடவுளே என்னுடைய தகுதியில்லாத நிலைமையை நீர் மன்னித்து எனக்கு அந்த வாழ்க்கையை தந்திரலும் என்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுத்து விடுகிறார். சோ இதனால்தான் பரிசுத்த ஆவி வழியாக நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படுவது மிக மிக மேலான ஒன்று, முக்கியமான ஒன்று. பரிசுத்தாவின் வழியாக நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படாமல் யாரோ ஒருவர் நீ பாவி பாவி என்று சொன்னால் நமக்குள்ளே நிறைய குற்ற மனப்பான்மைகளான் வந்துவிடும். சோ அதை சாத்தான் பயன்படுத்துவான். சாத்தானும் நமக்கு குற்ற மனப்பான்மை கொடுத்து விடுகிறான். வெரி குட். ஓகே. சோ முதலாவது தூய ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறார். அதுக்கு பின்பு இரண்டாவது நாம் சொல்லியிருந்தோம் என்னது? கடவுளின் பிரசன்னம். ஓகே. கடவுளுடைய பிரசன்னம் என்றால் என்ன என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். நீங்கள் உங்களோட நோட்ஸ் ஏதாவது எடுத்திருந்தால் அதை சொல்லலாம். நீங்களாகவே தனிப்பட்ட நோட்ஸ் எடுத்திருந்தால் நான் சொன்னதுல இருந்து கடவுளுடைய பிரசன்னம் என்றால் என்ன என்று. இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்ற நிரப்புதல் இருக்கும். பரிசுத்த ஆவி வரும் பொழுது அது இறை உறவில் இருப்பது. ஓகே. என்ன சொல்லுங்க வினோதனா, என்ன சொன்னீங்க? இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்ற நிரப்புதல் பரிசுத்த ஆவி வரும்போது எப்போதும் நம்மோடு இருக்கும். இறைவன் உறவில் நாம் எப்போது இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். வெரி குட், வெரி குட். ஸோ அப்ப ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால், அதனால்தான் இந்த புது வாழ்விலே நாங்கள் பார்த்திருந்தால் இந்த இறைவனோடு நாம் இருக்கின்றோம், இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இப்பொழுது வந்திருக்கிறது. என்ன வந்தாலும் கடவுள் எங்களோடு இருக்கிறார், கடவுள் கைவிட மாட்டார் என்ற ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்திருக்கிறது. அது எவ்வாறு வந்தது என்றால் பரிசுத்த ஆவியானவர் வழியாக. சரி, மூன்றாவது என்ன சொல்லியிருந்தோம்? வழிகாட்டுதல் மற்றும் ஞானம். ஓகே. சோ அதுக்கு ஏதாவது உங்களுடைய நோட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தோம் என்று? கடவுளுடைய ஞானமாக சிந்தித்து கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு வெரி குட் ஞானமான முடிவுகளை எடுத்து கடவுளுடைய நோக்கங்களின்படி வாழ உதவி செய்யும். குட், வெரி குட், தேங்க்யூ. சோ அப்ப நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், அதாவது ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு என்று. சரியோ? இப்ப ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுமா? ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அறிவு நாங்கள் கற்றுக்கொள்வது, எங்களுக்கு கிடைக்கின்ற பொது விஷயங்கள் படிப்பதில் இருந்து பெற்றுக்கொள்கிறது. ஞானம் அந்த அறிவுக்கு மேற்பட்ட உண்டு. எங்களுக்கு தெரியாத விஷயத்திலும் எங்களுக்கு ஏற்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை. குட், வெரி குட். அதுதான் ஞானம். ஓகே, வெரி குட். சொல்லட்டும். சொல்லுங்க. பெற்றுக்கொண்ட அறிவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது ஞானம். வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஞானத்திலையும் அறிவிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. சரியோ? பரிசுத்தாவிர வரங்கள்லையும் அறிவு சிறந்த வரம் இருக்கு, ஞானம் சிறந்த வரம் என்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் அதெண்டா என்ன இதெண்டா என்னன்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது.
அப்ப அறிவு என்பது நாங்கள் இந்த உலக விடயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதே நேரத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கும் நமக்கு கிடைக்கிறது அறிவு. சரி, அப்ப அறிவு எல்லாரும் தாங்களாகவே படித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அறிவு. ஆனால் ஞானம் என்பது அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சரி, இப்ப எந்த விடயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு விடயத்தை ஒரு சாதாரண ஒரு விடயத்தை வாசித்து அதை அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு அறிவு வேண்டும். அது அறிவு. ஆனால் அந்த அறிவை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது அந்த ஞானம். சில நேரத்தில் பார்த்து கண்டால் அறிவை நமக்கு என்ன செய்ய, இப்படியெல்லாம் செய்தால் இது சரி வரும் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை எவ்வாறு எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. அப்ப சரியான நேரத்திலே தான் அதை செய்ய வேண்டும். அப்ப அதுக்கு நமக்கு தேவையானது ஞானம். அப்ப அந்த ஞானம் என்ன செய்யும் என்றால் சரியான நேரத்திலே நம்மை செயல்பட வைக்கும். அப்ப அது வரைக்கும் சில நேரத்தில் நாங்கள் அமைதியாகவே இருப்போம், என்ன சொல்ல வேண்டியதை சொல்லாமலேயே இருப்போம். ஆனால் சரியான நேரத்திலே அதை நாம் சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது அது ஞானம் செயல்படும். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், அறிவுக்கும் ஞானத்துக்கும் இறை வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீர்கள் என்றால், அறிவு மூலமாக இறை வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். இறை வார்த்தையை நம்மால் வாசிக்க முடியும். சரியோ, அறிவின் மூலமாக இறை வார்த்தையை வாசிக்க முடியும். ஞானத்தின் மூலமாகத்தான் இறை வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். சரியோ, அப்ப எங்களுக்கு இந்த புதுவாழ்வுக்கு வந்த பின் பார்த்தீர்கள் என்றால் இறை வார்த்தை இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்குது. அதுக்கு பல அர்த்தங்கள் இன்றைக்கு எங்களால் சொல்ல முடிகிறது. ஆனால் இதற்கு முன்பு நமக்கு இறை வார்த்தை தெரிந்திருந்தது, ஆனால் அதற்கு அர்த்தங்கள் நமக்கு தெரியாமலேயே இருந்தது. அது எவ்வாறு அது என்ன நமக்கு சொல்லுகிறது, இதை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதிலிருந்து பல விடயங்களை நம்மால் சொல்ல முடிகிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஞானம். சோ அறிவு இறை வார்த்தையை படிக்க வைக்கின்றது. ஞானம் என்பது அந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வைக்கிறது, விளங்கி கொள்ள வைக்கின்றது. ஆகவேதான் நீங்கள் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இறை வார்த்தை அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் அதற்குரிய எந்த விளக்கம், அதை எவ்வாறு வாழ்க்கையில் பயன்படுத்துவது, அந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு என்ன சொல்லுகிறது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு கேட்டால் அவர்களுக்கு சொல்லவே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இறை வார்த்தை நன்றாக தெரியும். ஆனால் ஞானம் என்ன செய்கிறது என்றால் அந்த வார்த்தையை நமக்கு புரிய வைக்கிறது, விளங்கக்கூடியதாக இருக்கு. சோ அதான் நடந்தது திருத்தூதர்களுக்கு. திருத்தூதர்கள் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல அந்த இறை வார்த்தையெல்லாம் படித்து பட்டம் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் பேசும் பொழுது பட்டம் பெற்றவர்களால் அவர்களை எதிர்த்து நிற்கவே முடியவில்லை. அந்த தராதரத்துக்கு இவர்களால் வரவே முடியவில்லை. என்றால் இவர்கள் அவ்வளவு ஞானம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானத்தோடு பேசினார்கள். அப்படி பேசும் பொழுது அந்த வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டது, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது. சோ அதனாலதான் அறிவு என்பது ஒன்று, ஞானம் என்பது இன்னொன்று. சரி, நான்காவது என்ன பார்த்த நாங்கள்? அதிகாரம். ஓகே, அதுல உங்களோட நோட்ஸ் ஏதாவது அதிகாரத்துக்கு என்ன நாங்க சொல்லியிருந்தோம்? தெய்வீகமான வாழ்க்கை வாழ தூய ஆவியானவர் அதிகாரம் அளிக்கிறார். ஓகே, இதனால் நமது கட்டுக்கள், நோய்கள், இருளின் வல்லமைகள் அனைத்தும் அதிகாரத்தினால் அகன்று போகின்றன. ஓகே, சோ அதுக்கு என்ன நான் விளக்கம் என்ன உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது? அதுல இருந்து சக்தி, சாத்தானுடைய சக்தி எங்களை அலக்களிச்சாலும் இயேசுவின் நாமத்தினால் உள்ள அதிகாரத்தினால் அதை அகற்ற முடியும் என்றதுதான் அந்த விளக்கம். அது ஓகே, அகன்று போன்னு சொன்னா அது அகன்று போகும். ஓகே, அகன்று போகும். ஓகே, அத நீங்க எப்படி வடிவா அதை புரிய வைக்கலாம்? இப்போ உதாரணமா இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறது எல்லாருமே செய்யலாம், சரியோ? அப்ப இந்த தூய ஆவியானவர் நம்ம கொடுக்கின்ற அந்த அதிகாரம் என்பது என்ன? உதாரணமா அன்றைக்கு இந்த பாதர் பிரசங்கத்துல சொன்ன நேரம் முன்னுக்கு இந்த செவன் சொல்ற இந்த பிரசங்கம் சொல்ற அந்த பியூ காட்டி தான் சொன்னவர். ஓகே, இதை என்னால நான் தூக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இதை தூக்குறதுக்கு இந்த பரிசு புரிச்சுட்டு நான் கேட்டுதான் தூக்கணும். ஓகே, இந்த அதிகாரம் பரிசு புரிச்சுட்டு தான் இருக்குது. உங்களை என்ன மாதிரி அலக்களிச்சாலும் அதை எதிர்கொண்டு அதை அகற்றுகிற அதிகாரம் ஜேசுவிட்ட இருந்து உங்களுக்கு வரும். நீங்க அதை அந்த ஜேசுவிட்ட இருந்து பரிசுத்த ஆவியிட்ட இருந்து பெற்று அதை அகற்றலாம், இதை பயந்து போக கூடாதுன்னு சொல்லி அதை உதாரணமா சொன்னேன்.
வெரி குட். ஓகே ஓகே, நல்ல ஒரு உதாரணம் அது. ஸோ அப்ப இப்ப உதாரணமா எங்களுடைய வாழ்க்கையில அந்த தூய ஆவியானவருடைய அதிகாரம் என்பது எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவருடைய இப்போ அதிகாரம் எங்களுக்குள்ளாக எவ்வாறு செயல்படுகிறது? போதனைகள், தீர்க்க தரிசனம், குணப்படுத்துதல் போன்றது. ஓகே, யா, அதான் நான் அந்த நோட்ஸில் தந்திருக்கிறோம். அப்ப அது எங்களுடைய வாழ்க்கையில அதை எப்படி நீங்க உங்களோட அனுபவமா எவ்வாறு அதை சொல்ல முடியும்? உதாரணமாக நாங்கள் இந்த இறை வழிபாடுகளிலே பங்கு பெறுகிறோம். பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கைக்குள் செயல்பட ஆரம்பித்து இருக்கிறது, பலருடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலும். ஸோ அதை எவ்வாறு உங்களால் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது அல்லது இருக்கிறது? குண்டசனா சொன்ன அதுல ஒரு விடயம் இருக்கிறது. ஸோ இப்போ அதில் போல மதியக் அவர்கள் சொன்னது போல விடயத்துல அந்த போதிக்கிறதா இருக்கலாம், இறைவாக்கு உரைக்கிறதா இருக்கலாம், குணப்படுத்துவதாக இருக்கலாம், சரியோ? அந்த அந்த வரங்கள் நம்ம வழியாக செயல்படுகிறது, சரியோ? அதை எவ்வாறு நாம் இதோடு இணைத்து சொல்லலாம் அப்படி என்று பார்த்தால், அதாவது வந்து நாங்கள் இந்த தூய ஆவியினர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகிறது என்றால், அந்த இருளை நாங்கள் எதிர்த்து வெல்லலாம் என்கிற அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வருகிறது. ஏற்கனவே குண்டசனா அவர்கள் சொன்னது போல. அதே நேரத்திலே பார்த்துக்கொண்டால் எங்களுக்குள்ளே தூய ஆவியானவர் சில அந்த அந்த உதாரணமாக சாத்தானை விரட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அதிகாரம் நமக்குள்ளே இருந்து செயல்பட வர வேண்டும். அப்பதான் அதை திற அந்த துணிவு நமக்கு வரும். இல்லைன்றால் நமக்கு பயமாகவே இருக்கும், சரியோ? அப்ப சில நேரத்துல பார்த்தால் இந்த இறை வழிபாட்டுல இப்ப நான் பங்கு பெற ஆரம்பித்த பின்பு எத்தனையோ விடயத்துக்கு நாம் பயப்படாமலே இருக்கிறோம். முந்தி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படாமல் நம்மால் இருக்க முடிகிறது. ஏனென்றால் அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் என்றால் அதுவெல்லாம் அதை விட கடவுள் பெரியவராக இருக்கின்றார் என்ற உணர்த்துதலையும் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கின்றார். அப்ப நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்த்து அதை வெல்லலாம் என்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே வருகிறது. அதே நேரத்திலே வந்து ஒரு பேய்களை ஓட்டக்கூடிய ஒரு சக்தி நமக்கு தூயாவினர் வழியாக நம்ம கொடுக்கப்படுகிறது. அப்ப நாம் வந்து அந்த தீமையை பார்க்கும் பொழுது அதை எதிர்த்து அதை விரட்ட வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது, சரியோ? அப்ப ஒரு இருளை பார்க்கும் பொழுது அந்த இருளை நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே வந்து விடுது. ஸோ அப்ப அது சாதாரணமா எல்லாருக்கும் அது கிடைக்க போறது அல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வரும். அந்த தைரியம் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த தைரியத்தோடு நாங்கள் இறை பணியை செய்யக்கூடிய ஒரு வலிமை நமக்கு கிடைக்கிறது. இல்லைன்னா நாம் சாதாரணமா பயந்தவர்களாகவே இருந்து கொண்டிருப்போம், சரியோ? ஒரு பாவத்தை கூட நாங்கள் வந்து அலட்சியம் அதை ஒரு இதாக எடுக்க மாட்டோம். ஆனால் தூயாவினர் இருக்கும் பொழுது இல்லை, இது இந்த தீமையை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் அப்படி என்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே வருகிறது. ஓகே, வெரி குட். ஸோ 5வது வந்து நாங்கள் பார்த்திருந்தோம், என்னது? உருமாற்றம். ஓகே, அந்த உருமாற்றம் என்றது என்ன? உருமாற்றம் என்றால் என்ன? அது எங்களுடைய அனுபவத்திலே உருமாற்றம் வெளிப்படையான மாற்றம் இல்ல, அது வந்து உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாங்க பெற்றுக்கொண்டதற்கும் என்ன வித்தியாசம், அந்த வித்தியாசம் தான் எங்களுடைய ஒரு மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. அந்த பழைய வாழ்க்கை வந்து நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருப்போம். சர்ச்சுக்கு போறோமோ இல்லையோ அது வேறு. ஆனால் எங்களுக்கு இந்த பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து எங்களுக்கு எந்த ஒரு உணர்த்துதலோ உறுத்தலோ இருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எங்களுடைய பழைய சுபாவங்கள் களையப்பட்டு நாங்கள் புதிதாக மாற்றப்படுகிறோம். அதே வேளையில எங்களுக்கு பாவத்தை குறிச்ச உணர்வு, நியாய தீர்ப்பை குறிச்ச உணர்வு வந்து எங்களுக்குள்ள செயல்படும். ஓகே, ஸோ இப்ப ஓகே, அது வந்து ஒரு கடவுள் பயமாக நாம் எடுக்கலாம். உருமாற்றம் என்பது நமக்குள்ளே உருவாகின்ற ஒரு மாற்றம், சரியோ? அப்ப அந்த நோட்ஸ்லையும் நாங்கள் தந்திருக்கிறோம், எங்களுடைய குணத்திலே, எங்களுடைய நடத்தையிலே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வழியாக தான் இந்த ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே பார்க்கலாம். இல்லை என்றால் பார்க்க முடியாது. நாம் கோயிலுக்கு போவோம், வருவோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கிறிஸ்தவ விழுமியங்கள், கிறிஸ்துவை போன்ற தன்மைகள் இருக்காது. நாம் போவோம், வருவோம், சாதாரண மக்களாகவே இருப்போம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்குள்ளே அந்த குணங்களை, அதாவது கிறிஸ்துவை போன்ற குணங்களை நமக்குள் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவை போல எங்களை மாற்ற ஆரம்பிக்கின்றார். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக தேவை. அவர் வழியாகத்தான்
எங்களுடைய வாழ்வின் நிலை மாற்றப்படும். எங்களுடைய வாழ்வின் நிலை தூய்மையாக மாற்றப்படும் பொழுது மட்டும்தான் நாங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக போகிறவர்களாக மாறுவோம். இல்லை என்றால் நாம் இறைவனுக்கு நெருக்கமாக போக முடியாது. என்றால் அவர் பரிசுத்தமானவர். அவருடைய தன்மைக்கு அருகிலே நாங்கள் போவதற்கு பரிசுத்தவான் எங்களை தூய்மையாக்குகிறார். தூய்மையாக்கித்தான் அவருக்கு அருகிலே நம்மால் கொண்டு போக முடிகிறது அவரால். இல்லை என்றால் நாங்கள் இறைவனை விட்டு தூரமாகவே இருக்கின்றோம். ஸோ அதனாலதான் நாங்கள் சில நேரத்திலே கூட எங்களுடைய இறை வழிபாட்டிலே கூட சொல்லுகிறோம், நீங்கள் ஒன்றியுங்கள், இறைவனோடு ஒன்றியுங்கள், இறைவனுக்கு நெருக்கமாக வாருங்கள். அப்படி என்றதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளை களைந்து வரும் பொழுது மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமாக அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய விதமாக நம்மால் வரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் நாம் தூரமாகவே இருக்கின்றோம். அப்ப அது காரணம் எங்களுடைய தூய்மையாக்குதல். ஸோ தூய்மையாக்குதல் வழியாகத்தான் நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 5வது உருமாற்றம் என்பதை பார்த்தோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் 6வதாக ஒரு விடயத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது எவ்வாறு தூய ஆவியானவர் நம்மோடு நமக்கு ஏன் தேவை என்பதை பார்க்கும் பொழுது 6வதாக ஆறுதல் மற்றும் பலம் என்ற தலைப்பிலே அந்த குறிப்பை நான் போட்டிருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் பெரும்பாலும் ஆறுதல் அளிப்பவர் அல்லது வக்கீல், வழக்காடுபவர் என்று குறிப்பிடப்படுகின்றார் வேதாகமத்திலே. சோ இது தூய ஆவியாரின் ஆறுதல், வலிமை மற்றும் ஆதரவை வழங்குகிறது. குறிப்பாக பிரச்சனைகள், துக்கம் அல்லது துன்புறுத்தல்கள் காலங்களில் தூய ஆவியார் ஆறுதல் அருளுகின்றார், ஆதரவு வழங்குகின்றார் என்ற தலைப்பிலே. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வாறு ஆறுதல் தருகின்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால், தூய ஆவியானவர் நமக்காக வழக்காடுகிறவர். அந்த ரூவா என்று எபிரேய வார்த்தையிலே சொல்லப்படும். அப்படி என்றால் அவர் ஒரு ஆவியாக இருக்கின்றார், ஒரு ஆவியின் தன்மை உள்ளவர். அதே நேரத்திலே நமக்காக வழக்காடுகின்ற ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றார் அப்படின்னா திருமறை சொல்லுகின்றது. அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த துன்பம், கஷ்டம், சோர்வு, பிரச்சனைகள் அதுகள் வரும் பொழுது என்ன செய்வார் என்றால், எங்களுக்காக அவர் செயல்படுவார். எங்களுக்காக செயல்பட்டு அந்த துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அதை தாண்டி வருவதற்கான பலனையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். சரியோ? இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வழக்காடுகிறவராக இருப்பார், எங்களுக்காக செயலாற்றுகிறவராக இருப்பார். அதே நேரத்திலே எங்களை தீமையிலிருந்து பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, இந்த தீமையை மேற்கொள்வதற்கான சக்தியை, வலிமையை அவர் நமக்கு கொடுக்கின்றார். இப்ப இதனால் என்ன உண்டாகிறது பாருங்கள். நமக்கு இப்ப சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நமக்கு லைக் கஷ்டங்கள், துன்பங்கள் என்று வரும் பொழுது முன்பை போல நாம் இப்பொழுது மனம் சோர்ந்து போய் அல்லது தவறான விடயங்கள் செய்கிறவர்களாக அல்லது கடவுளை விட்டு பின்வாங்குறவர்களாக நாம் அதிகமாக போக மாட்டோம். இப்பொழுது ஒரு பிரச்சனையை கண்டாலே அந்த பிரச்சனையிலிருந்து வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அதே நேரத்திலே நமக்கு ஒரு செபிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு, தூண்டுதல் வந்துவிடும். அப்ப அதற்காக நாம் செபிக்க ஆரம்பிப்போம். அதை தகர்த்து அதை எங்களிடத்தில் இல்லாமல் போக வேண்டும் என்றெல்லாம் நாம் செபிக்க ஆரம்பிப்போம். உதாரணமா நோய் வந்து விட்டதென்றால், இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் சுகமடையட்டும் என்று நாம் செபிக்க ஆரம்பிக்கிறோம். குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்து விட்டதென்றால், இயேசுவின் நாமத்திலே இந்த பிரச்சனை இல்லாமல் போகட்டும் என்று நாம் தைரியமாக அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கின்றது. அப்ப இது எவ்வாறு கிடைக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் வழியாகத்தான் நமக்கு அந்த சக்தி கிடைக்கின்றது. ஏற்கனவே சொன்னது போல அவர் ஒரு வழக்கறிஞர் என்றால், இப்ப நாங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், அங்கே வழக்கறிஞர் எங்களுக்காக வழக்காடுவார். எங்களுக்காக வழக்காடுகிறவரால் எங்களுடைய வழக்கறிஞர். அதுபோல பரிசுத்தவர் என்ன செய்வார் என்றால், எங்களோடு இருந்து எங்கள் சார்பாக அவர் தீமையை எதிர்த்து போராடுவார், எங்கள் வழியாக போராடுகிறார். அதே நேரத்திலே ஆண்டவரிடத்திலே எங்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருப்பார். இல்லை, இவருக்காகவும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது, ஆகவே இவரும் இதுல இருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எங்களுக்காக வழக்காடுகிறோம். சோ அப்ப அதுலதான் நாங்கள் ஆறுதல் மற்றும் பலம் தருகிறவர் என்றால், தூய ஆவியானவர் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அதிலே நமக்கு ஆறுதல் கொடுப்பார். அதே நேரத்திலே அதை தாண்டி வருவதற்கான பலனையும் அவர் நமக்கு கொடுக்கின்றார். இப்ப இது எங்களுக்கு மிக அவசியம். என்றால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பணி வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், துன்பங்கள் நமக்கு வரும். அப்ப நாம் சோர்ந்து போக வேண்டிய நிலைகள் நிறைய வரும். அப்ப தூய ஆவியானவர் ஒருவரால் மட்டும்தான்
அந்த சோர்வில் இருந்து நாம் தொடர்ந்தும் உற்சாகமாய் செயல்படக்கூடிய சக்தியை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதனாலதான் நாங்கள் எப்பொழுதும் சொல்றது, ஒரு துன்பம், கஷ்டம், மனக்கவலை வந்து விட்டதென்றால், அல்லது பணி வாழ்விலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டதென்றால், முதல்ல நாம் செய்ய வேண்டியது நன்றாக அறையில போய் நன்றாக ஜெபிக்க வேண்டும். அவ்வளவுதான். செபிக்க தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும். அப்ப எங்களுக்கு மீண்டும் ஒரு தைரியம், உற்சாகம் வந்து வரும். இல்லை, நான் சோர்ந்து போகக்கூடாது என்ற ஒரு சக்தி நமக்கு கிடைக்கின்றது. சரி, 7வது பார்த்தீர்கள் என்றால் ஒற்றுமை மற்றும் சமூகம் என்ற ஒரு தலைப்பை அதிலே தந்திருக்கின்றேன். இதுவும் மிக முக்கியமான ஒன்று, பரிசுத்தாவினால் நமக்கு கிடைக்கின்ற ஒன்று, ஒற்றுமை மற்றும் சமூகம். அந்த நோட்ஸிலே பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இறை மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கின்றார், திருச்சபைக்குள் கூட்டுறவு உணர்வை உருவாக்குகின்றார். இது இறை மக்களை ஒற்றுமையிலும் அன்பிலும் ஒன்றிணைக்கின்றது. சரியோ? அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முக்கியமான வேலை என்னென்றால், எல்லாரையும் ஒற்றுமையாக வைத்திருப்பது, எல்லாருக்குள்ளும் ஒரு கூட்டுறவை உருவாக்குவது தூய ஆவியானவருடைய முக்கியமான ஒரு வேலை. சரியோ? இப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாரையும் ஒன்றிணைப்பார், ஒருவர் மேலே அன்பை, பாசத்தை கொடுப்பார். அதே நேரத்திலே ஒருவருக்கு எங்களை தாழ்த்த வேண்டும் என்ற அந்த தாழ்மையை, கீழ்ப்படிவை நமக்குள்ளே கொடுப்பார். இது தூய ஆவியானவரால் நமக்கு உண்டாக்கப்படுகின்ற ஒரு நல்ல விடயங்கள். அப்ப நாங்கள் எப்பொழுதும் எல்லாரோடையுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வும், அதே நேரத்திலே அந்த திருச்சபை என்று வரும் பொழுது, அதாவது இறை அரசு என்று வரும் பொழுது, கிறிஸ்துவினுடைய உடல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் நமக்குள்ளே கொண்டு வருகின்றார். அதனாலதான் அந்த நான் கூட எப்பயும் சொல்லுவது, இப்ப சிலர் சபைகள் மாறுவது, பிரிந்து போவது, அது எப்பயுமே பிரிவை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அதிலும் பார்க்க நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோமாக இருந்தால் அங்கு பிரிவினை வளருவதற்கு சான்ஸே இல்லை. அதனாலேதான் என்ன வந்தாலும் நாங்கள் செபித்து அதிலே ஒரு ஒற்றுமை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டியது மிக அவசியம். அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதுல இருந்து நாம் எதிர்த்து நிற்பது, பிரிந்து போவது, அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறிவிடும். சரியா? அதனால கம்மியாக கவனமா இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆகவேதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் செயல்பட வேண்டும். தூய ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் ஒற்றுமையாக வைத்திருக்கின்றார். எட்டாவது பார்த்தீர்கள் என்றால் மீட்பின் உறுதி என்ற தலைப்பு அதில் தரப்படுகிறது. மீட்பின் உறுதி. சரியோ? இதுவும் மிக முக்கியமானது. நோட்ஸிலே பார்த்தீர்கள், பரிசுத்த ஆவியானவர் இறை மக்களுக்கு அவர்களின் மீட்பு மற்றும் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தின் உறுதியை அளிக்கின்றார். இந்த உத்தரவாதம் பெரும்பாலும் ஒரு உள் சாட்சி அல்லது உறுதிப்படுத்தல் என விவரிக்கப்படுகின்றது என்று சொல்லலாம். ஓகே, சோ அதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அந்த மீட்பின் உறுதி என்றால் என்ன? இது இந்த புதுவாழ்வில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் நிறைய எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த அனுபவம், அதை நான் சொல்லும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியோ? நீங்க நோட்ஸும் அங்கே இருக்கிறது. நீங்கள் ஷோர்ட்டான நோட்ஸ் எடுத்துட்டு பிறகு நீங்கள் அதை விரிவாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் என்றால் அப்ப உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா, முதல் ஷோர்ட்டா நோட்டை எடுத்துட்டு பிறகு கொஞ்சம் நேரம் எடுத்து அதை தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி நீங்கள் எழுதி வைத்தால் எப்பொழுதுமே அந்த நோட்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப திருப்பவும் நீங்கள் அதை பார்த்ததாக இருக்கும், அதே நேரத்தில் விவரமாக எழுதி வைத்ததாகவும் இருக்கும். உங்களுக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு என்ன விளங்குதோ அதையெல்லாம் அதில் எழுதி வைத்தீர்கள் என்றால் அது எப்பொழுதும் உங்களுக்கு மிக சிறப்பாக உதவியாக இருக்கும். சரி, இப்ப பரிசுத்தாவினர் என்ன செய்கிறார் என்றால் பாருங்கள், நமக்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்கள் மீட்படைந்தோம், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உறுதியை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த அனுபவம் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் எனக்கெல்லாம் உண்மையா புது வாழ்வுக்குள்ளே வந்தப்பறான் இந்த அனுபவம், இந்த உறுதி, இந்த அனுபவம் வந்தது. அது வரைக்கும் நாங்கள் கோயிலுக்கு போய் வந்தாலும் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் ஆண்டவரிடத்திலே கேட்பதை என கொடுப்பார், நான் ஆண்டவற்ற பிள்ளையாக வாழ வேண்டும், மற்றது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்னவெல்லாம் வைத்திருக்கின்றார், இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை, உறுதியெல்லாம் முதல்ல இருக்கவில்லை.
ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இப்ப நான் வந்து கடவுளுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம் கடவுளுடைய குடும்பம் என்ற ஒரு பெரிய உறுதி எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நாங்கள் வந்து கடவுளுக்கு சொந்தமானவர்கள், சாத்தானுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு பெரிய உறுதி நமக்குள்ளே வந்திருக்கிறது. சரியோ? அது வந்து தூய ஆவினர் வழியாக நமக்குள்ளே உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு விடயம். சரியோ? அதாவது ஒரு ஒரு பிள்ளை தொலைந்து போய் விட்டதென்றால் அந்த தொலைந்து போன பிள்ளை எப்பொழுதும் அச்சத்தோடு பயத்தோடு ஆதரவில்லாமலே அலைந்து திரியும். ஆனா அதே பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்து விட்டதென்றால் அதுக்கு பின்பு அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் இப்பொழுது வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு அம்மா அப்பா இருக்கணும், எனக்கு எல்லாம் இருக்கின்ற ஒரு பெரிய தைரியம் உறுதி அந்த பிள்ளைக்குள்ளே வந்துவிடும். அதுபோலதான் நமக்குள்ளே பரிசுத்தாவினர் வந்த உடனே பார்த்தீங்களா என்ன உண்டாகிறது என்றால், நாங்கள் இப்பொழுது கடவுளுக்கு சொந்தமானவர்கள், கடவுளுடைய பிள்ளை, கடவுள் எங்களுக்கு தந்தையாக இருக்கின்றார், நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார், அடைக்கலமாக இருக்கின்றார், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு பெரிய ஒரு தைரியம் உறுதி நமக்குள்ளே வந்திருக்கிறது. என்ன உங்களை எல்லாருக்கும் இருக்குத்தானே அது? அதுக்கு முதல் அப்படி இருக்கவில்லை. இப்பொழுது பாத்தீங்கன்னா நாம் இப்போ ஒரு பாடல் பாடும் பொழுது நம்முடைய உள்ளம் உண்மையாகவே நான் கடவுளுடைய பிள்ளை என்ற உணர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. சரியோ? அது வரைக்கும் நோ அந்த அந்த உணர்வு நமக்குள்ளே வராது. இப்ப உதாரணமாக சென்ற வாரம் பாடணும், அதாவது இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் அப்படின்னு பாடும் பொழுது எங்களுக்குள்ளேயே அந்த உணர்வு நான் இயேசுவின் பின்னாலே செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வருது. ஆனா அதுக்கு முன்பு அப்படி இல்லை, அது நமக்கு வரும் பாடலாகத்தான் தெரிந்தது. சரியோ? ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் எங்களுக்குள்ளே அந்த நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த பெரிய உறுதியை நமக்கு கொண்டு வருகின்றார். அந்த உறுதி நமக்குள்ளே வரவில்லை என்றால் சாத்தான் வந்து என்ன செய்வான் என்றால் நீ கடவுளுடைய பிள்ளை அல்ல என்ற ஒரு பெரிய ஒரு குற்ற மனப்பான்மையை நமக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இப்ப நாம் பாவி என்ற உணர்வுடைய எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்போம். சரியோ? ஆனா இப்பொழுது அப்படி அல்ல. நாங்கள் எப்பொழுதும் பாவி என்ற உணர்வோடு இருக்கிறதில்லை. பாவம் செய்யும் பொழுது மட்டும் நாங்கள் மனம் பிறந்துக்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். அதுக்கு பின்பு நான் கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு பெரிய உறுதி தைரியம் நமக்குள்ளே இருக்கிறது. வெரி குட். ஸோ அதனாலதான் இந்த மீட்பின் உறுதி. அதனாலதான் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இப்ப எங்களுடைய இப்ப புது வாழ்விலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது நாங்கள் மரித்தால் கடவுளிடத்திலே போவோம் அப்படி என்ற ஒரு தைரியம் ஒரு 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 உறுதி தைரியம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த தைரியம் இல்லாதவர்கள் பார்த்துக்கொண்டால் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். நான் செத்த அங்க போவோன்னு தெரியாத ஒரு பயம், மரணத்துக்கு ஒரு பயம், இப்படி நிறைய பயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு இல்லை, நாங்கள் மரித்தால் ஆண்டவரிடத்திலே போவோம், நான் கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு பெரிய தைரியம் உறுதி நமக்குள்ளே வந்திருக்கிறது. இது தூய ஆவினர் வழியாக தான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய உறுதியாகும். ஸோ அதனாலதான் பார்த்தீர்கள் இந்த புதுவாழ்வு இது போன்ற சிவ வழிபாடுகளிலே பங்கு பெறும் பொழுது இந்த உத்தரிப்பு ஸ்தலம் அப்படின்னு வரும் பொழுது இந்த இந்த இறை வழிபாடுகளை பங்கு பெறுகள் சொல்லுவாங்க. உத்தரிப்பு ஸ்தலம் அது இருக்குதோ இல்லையோ அல்லது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நான் இப்ப மரித்தாலும் ஆண்டவரிடத்திலே போவேன் என்ற உறுதி எனக்குள்ளே இருக்கிறது. நான் உத்தரிப்பு ஸ்தலத்திலே போய் இருந்துதான் தூய்மையாக்கப்பட்டு அங்கு போக வேண்டும் என்பதை விட இப்ப மரித்தால் நான் ஆண்டவரிடத்திலே போவேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, ஒரு 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 கடவுள் மேல் இருக்கின்ற நான் கடவுளோடு இருக்கின்றேன் அந்த உணர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. இல்லை என்றால் நீங்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா அவர்கள் சரியாக பயப்படுவார்கள், மரணத்துக்கெல்லாம் பயப்படுவார்கள். ஓகே. சோ அப்ப 8வது வந்து அந்த மீட்பின் உறுதி என்பது மிக அவசியம். அது வந்து நமக்கு கிடைக்கிறது. நான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளை. இந்த 2 விடயங்கள் நான் நோட்ஸ்ல வைக்கவில்லை. நான் அதை சென்ற வாரம் சொன்னேன் அதை சேர்க்கிறேன் என்று. சோ அதான் இந்த முறை சேர்த்திருக்கிறேன். 9வது பார்த்தென்றால் இறை வார்த்தையை புரிய வைப்பவர் தூய ஆவியானவர். இறை வார்த்தையை புரிய வைப்பவர். அப்ப இந்த இறை வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு வந்து ஒரு படித்து பாடமாக்குகின்ற ஒரு புத்தகமாக தரப்படவில்லை. அது வந்து அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகின்ற ஒரு நூலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப படித்து பாடமாக்குவது என்பது வேறு, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பதில் அங்கே இருக்கிறது. அதை அங்கிருந்து நாம் அந்த அன்றாட வாழ்க்கைக்குரிய பதிலை நாம் எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு உணவாக ஒரு வாழ்வாகத்தான் அந்த இறை வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது.
அப்ப என்ன உண்டாக்கப்படுகிறது என்றால், இந்த தூய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு முறையும் நாங்கள் இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் இருந்து நமக்கு வேண்டிய அந்த சத்தை, எமக்கு வேண்டிய வலிமையை, தைரியத்தை, குணமாக்குதலை, விடுதலையை அவர் அந்த இறைவார்த்தையில் இருந்து நமக்கு கொடுக்கின்றார். இப்ப இந்த இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அந்த வார்த்தை நமக்கு பல அர்த்தங்களை சொல்லுவது போல இருக்கும். அந்த வார்த்தை எங்களோடு பேசுவது போல இருக்கும். அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும், நமக்குள்ளே ஒரு தூய்மை வரும், நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பித்து விடுகிறது. சோ அது எதனால் உண்டாக்கப்படுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் பலரால் எழுதப்பட்டிருந்தாலும், பல இறைவாக்கினர்களால் எழுதப்பட்டிருந்தாலும், அதே நேரத்திலே புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் இன்னும் அவர்கள் வழிவந்தவர்களால் எழுதப்பட்டாலும், மனிதர்களால் அது எழுதப்பட்டாலும், இறைவார்த்தை என்பது பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டதாகும். சரியோ? அப்ப அது தூய ஆவியானவர் கொடுத்த ஞானத்தினால் அந்த இறைவார்த்தை எழுதப்பட்டது. ஆனால் கடவுள் அதை எழுதுவதற்கு மனிதர்களை தான் பயன்படுத்தினார். அவர்கள் தங்களுடைய அறிவை வைத்து எழுதினார்கள், தங்களுடைய கலாச்சார பின்னணியிலாம் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவற்றை தூய ஆவியானவர் அவர்கள் வழியாக எழுதினார். அப்ப எழுதினதனால் பார்த்தீர்கள் என்றால், தொடக்க நூல் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம், இந்த முழு பைபிளையும் எடுத்து பார்த்தோம் என்றால், அங்கு எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக இருக்கும். இப்போ உதாரணமாக மோயிசன் வாழ்ந்த காலத்திலே மோயிசன் எழுதியதும், அதுக்கு பின்பு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பு தூய பவுல் வாழ்ந்த காலத்திலே தூய பவுல் எழுதியதும் பார்த்தீர்கள் என்றால் பல தொடர்புகள் அங்கே இருக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால், இப்ப தூய பவுல் மோசே எழுதின நூலெல்லாம் படித்து விட்டு அதுக்கு இணையாக எழுத வேண்டும் என்று எழுதியிருக்க மாட்டார். தூய பவுல் தூய ஆவியானவர் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லி இருப்பார். ஆனால் சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்திருந்தால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களோடு ஒன்றிணைந்து இருப்பதை பார்க்கலாம். அப்ப அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்றால், பரிசுத்த ஆவியானவர் வழியாகத்தான் அது எழுதப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அது எழுதப்பட்டிருக்கிறது, மீட்பரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சோ அதை புரிய வேண்டும் என்றால், அதை விளங்கி நாம் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. அதனாலதான் நாங்கள் இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கும் முன்பும் தூய ஆவியானுடைய துணையை நாம் வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இறைவார்த்தையை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், இதை விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும், இது என் வாழ்க்கைக்கு என்ன கூறுகிறது என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று தூய ஆவியானுடைய துணையை நாம் கேட்கின்றோம். அதுபோல இறைவனுடைய வார்த்தை விளக்கங்களை நாம் கேட்கின்றோம். விளக்கங்களை கேட்கும் பொழுது அறிவை வைத்து கொடுக்கின்ற விளக்கம் வேறு, தூய ஆவியானவர் வழியாக கொடுக்கின்ற விளக்கம் வேறு. சரியோ? அறிவை வைத்து நாம் ஒரு விளக்கம் கொடுப்போமாக இருந்தால் கேட்கிறவர்களுக்கெல்லாம் அது அறிவு சார்ந்த விதத்திலே மிக சிறப்பான ஒரு போதனையாக இருக்கும். ஆனால் அந்த அறிவோடு நாம் போதிக்கின்ற போதனை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்காது. அது அவர்களுக்கு அறிவு ஊட்டுகிறதாகவே இருக்குமே தவிர அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. ஆனால் தூய ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்குவார், குணமாக்குதலை உருவாக்குவார் என்றால் அது தூய ஆவியானுடைய வேலை. அறிவு குணமாக்குதலை உருவாக்காது, பாவ மன்னிப்பை உருவாக்காது. ஆனால் தூய ஆவியானவர் அதை உருவாக்குவார். அதனாலதான் நாங்கள் பாடும் பொழுதும் நான் சொல்லுவது, நாங்கள் தூய ஆவியானுடைய வல்லமையை வேண்டி அதற்காக காத்திருந்து அந்த பாடல்களை பாட வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தூய ஆவியானுடைய வல்லமைக்காக காத்திருந்து இறைவார்த்தையை போதிக்க வேண்டும். செபிக்கிறவர்கள் தூய ஆவியானுடைய வல்லமையோடு போதிக்க வேண்டும், அப்ப செபிக்க வேண்டும். இவ்வாறு தூய ஆவியானோட செயல்பாட்டுக்கு நாம் இடம் கொடுப்பது மிக மிக முக்கியம். அப்ப தூய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறைவார்த்தையை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். இதுதான் இதனுடைய பொருள். அதுக்கு பின்பு அதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவது என்று நமக்கு தெரியும். இப்ப சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், இந்த இறைவார்த்தைக்கு சாதாரண மக்கள் என்றால் அவர்கள் சில நேரத்திலே வேற மதமாக கூட இருந்திருக்கலாம். அவர்கள் இப்பொழுதுதான் கிறிஸ்தவர்களாக இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பித்திருப்பார்கள். சரியோ? அவர்கள் சொல்லுகிற விளக்கம் ஒரு பெரிய ஒரு தியோலஜி படித்தவரால் கூட சொல்ல முடியாமல் இருக்கும். அவர் சொல்லுவார், இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு இப்படி கூறுகிறது என்று சொல்லி கொண்டிருப்பார்.
ஆனால் இதே படித்தவரால் அதை சொல்ல முடியாமல் இருக்கும். அவருக்கு அறிவு சம்பந்தமாகத்தான் சொல்ல முடியும். இது எபிரேயத்தில் எழுதப்பட்டது அல்லது கிரேக்கத்தில் எழுதப்பட்டது, இதுக்கு அது இருக்கு இது இருக்குன்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் சாதாரண ஒருவர் என்ன சொல்லுவார் என்றால், நீர் நடுவே நீ நடந்தாலும் ஆறுகளும் உன்னை மூழ்கடிக்காது அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். அது நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். தெரியும், அதை கேட்க எங்களுக்கு ஆசையாகவே இருக்கும். ஆனால் இதே ஒரு பெரிய இறையியல்வாதி, படித்த ஒரு இறையியல்வாதியினாலே நீர் நடுவே நடந்தாலும் ஆறுகளும் உன்னை மூழ்கடிக்காது என்ற வார்த்தைக்கு வாழ்க்கையோடு இணைத்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டால் அவர்களால் சொல்ல முடியாமலேயே இருக்கும். சோ அப்ப பரிசுத்தாவினர் என்ன செய்கிறார் என்றால், சாதாரண மக்களுக்கும் இறை வார்த்தையை புரிய வைப்பார். அவர்கள் அந்த வார்த்தையை பற்றி பேசுவார்கள். அதிலே பார்த்துக்கொண்டால் ஆழமாக இறைவன் பேசுகின்ற தன்மையை நம்மால் காண முடிகிறது. ஆகவே இறை வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி தேவை. இறை வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு தூய ஆவியானுடைய உதவி தேவையாக இருக்கின்றது. ஓகே, குட். சோ கடைசி 10வது, தூய ஆவியானவர் எம் வழியாக செபிக்கின்றார். எம் வழியாக செபிப்பவர் தூய ஆவியானவர். அப்படித்தானே இறைவார்த்தை கூட சொல்லுது, அவர் எங்கள் வழியாக பரிந்துரைக்கிறார். இறை தந்தைக்கு ஏற்ற விதமாக எங்கள் வழியாக செபிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. எம் வழியாக செபிப்பவர் தூய ஆவியானவர். நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழியாக செபிக்கின்றார் அப்படின்னு இறைவார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். இந்த தூய ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு ஏன் தேவை என்றால், தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அதுக்கு பின்பு எங்கள் வழியாக அவர் செபிக்கிறவராக மாறுவார். எங்கள் வழியாக அவர் செபிப்பார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் ஒரு விடயத்துக்காக செபிக்க ஆரம்பிப்பீர்கள். சோ அது முதல் நீங்கள் ஆயத்தப்படுத்தின ஒரு விடயமாக இருக்காது. சாதாரணமாக செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அந்த விண்ணப்பத்தை மிக அழகாக கடவுளிடத்தில் ஏறெடுப்பார். நீங்களே ஆயத்தப்படுத்தி இருக்க மாட்டீர்கள். ஆனால் தூய ஆவியானவர் அவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்டு அதை எதற்காக செபிக்க வேண்டுமோ அந்த செபம் உங்கள் வழியாக வெளியே வரும். சரியோ, அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமை உள்ள ஒரு செயல்பாடு. சோ அதனாலதான் இப்ப நாங்க புதுவாழ்வுக்குள்ளே வர ஆரம்பித்த பின்பு பாருங்கள், நம்மால் செபிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம். ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம் செபிக்கின்றோம். அதுக்கு முன்பு நமக்கு செபிக்க தெரியாமலேயே இருக்கின்றது, செபம் பெறாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்மால் செபிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விடயத்துக்கு செபிக்க ஆரம்பித்த உடனே பின்பு பார்த்தீங்கன்னா நிறைய செபம் நம்முடைய வாயிலிருந்து வர ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுகிறவராக இருக்கின்றார். அதனாலதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்ப நாங்கள் 10 பேர் கூடியிருக்கிற கூட்டமாக இருக்கலாம், 100 பேர் இருக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கலாம். நாம் எல்லாரும் ஒரு விடயத்துக்காக செபிக்க ஆரம்பித்தோம் என்றால் 10 பேரும் 10 விதமாக அதை செபிப்போம். சரியோ, ஆனா அந்த 10 விண்ணப்பங்களும் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஒன்று இணைந்ததாக இருக்கும். அதே நேரத்திலே 10 விண்ணப்பங்களும் வித்தியாசமான முறையில செபிக்கிறதாக இருக்கும். என்றால் இந்த இறைவார்த்தை எவ்வாறு எழுதப்பட்டதோ, பல புத்தகங்கள் பலரால் எழுதப்பட்டு ஒரு புத்தகமாக இருக்கிறதோ, அது போல நாம் பலர் ஒன்று கூடி இருந்தாலும் பலர் வழியாக தூய ஆவியானவர் ஒரே இறைவனாக இறை தந்தையை நோக்கி எங்கள் விண்ணப்பங்களை ஒன்றிணைத்து உயர்த்துகிறவராக இருக்கின்றார். சோ அதனாலே நாங்கள் எல்லாம் செபத்திலே வளர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை, நிரப்புதல் நமக்கு தேவை. தூய ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாங்கள் சிறப்பாக செபிப்போம். தூய ஆவியானவர் எங்கள் வழியாக அந்த செபத்தை கொண்டு வருவார். சரியோ, அதுதான் அந்த மிக முக்கியமான ஒன்று. இப்ப இதிலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 2 பேர் எங்களுக்காக பரிந்துரைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இயேசு. சரியோ, தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து இயேசு எங்களுக்காக பரிந்துரைக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல பரிசுத்த வேதாகமத்திலே தூய ஆவியானவரும் எங்கள் வழியாக இறை தந்தையை நோக்கி பரிந்துரைக்கின்றார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்? இயேசு பரிந்துரைப்பதற்கும் தூய ஆவியானவர் பரிந்துரைப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இயேசு பரிந்துரைக்கும் பொழுது, இப்ப இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து எங்களுக்காக வேண்டுகிறார், எங்களுக்காக மன்றாடுகின்றார். அப்படி என்றால் இப்பொழுது இயேசுவுக்கு எங்களுடைய உதவி இயேசுவுக்கு தேவையில்லை. அவர் தன்னுடைய காயங்களை காட்டி, தன்னுடைய பாடுகளை காட்டி
இறை தந்தையிடத்திலே எங்களுக்காக மன்றாடுவார், பரிந்துரைக்கிறார். நான் இவர்களுக்காகவே சிலுவையில் மரித்தேன், இவர்களுடைய பாவங்களை என் மேல் ஏற்றுக்கொண்டேன், இவர்களுடைய தண்டனைகளை என் மேல் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே தந்தையே, இவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டும், இவர்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதியும் என்று இயேசு எங்களுக்காக இறை தந்தையிடத்திலே எங்களை காட்டி, அவர் தன்னுடைய காயங்களை காட்டி, நம்முடைய பாடுகளை காட்டி அவர் தந்தை இடத்திலே பரிந்துரைக்கின்றார். அப்ப இயேசு பரிந்துரைப்பதற்கு எங்களுடைய உதவி இயேசுவுக்கு தேவையில்லை. அவர் தானாகவே எங்களுக்காக பரிந்துரைக்கின்றார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பரிந்துரைப்பதற்கு எங்களுடைய உதவி தேவை. எங்கள் வழியாகத்தான் அவர் பரிந்துரைப்பார். எங்களுடைய உதவி இல்லாமல் தூய ஆவியானவர் இறை தந்தை இடத்திலே மன்றாட மாட்டார். எங்கள் வழியாக தான் அவர் மன்றார். அப்ப நாம் செபிக்கும் பொழுது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழியாக இறை தந்தையிடத்திலே மன்றாடுவார். நாம் செபிக்காமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழியாக பரிந்துரைக்க மாட்டார். ஆகவே இயேசுவுக்கு எங்களுடைய உதவி தேவையில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுடைய உதவி தேவை. ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தூய ஆவியானவர் எங்கள் வழியாக செபிப்பார். இல்லை என்றால் தூய ஆவியானவர் எங்கள் வழியாக செபிக்க மாட்டார். சோ இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றால், நீங்கள் இப்ப சில நேரத்திலே பார்த்திருந்தால், நான் ஆக்களுக்காக செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், சில இறை வார்த்தைகளை அந்த நேரத்தில் என்னுடைய சுபத்திலே கொண்டு வருவார். அது நான் நினைத்தோ ஆயத்தப்படுத்தியோ வருகிறது என்று இல்லை, அல்லது நான் ஏதாவது ஒரு இறை வார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தும் அப்படி செபிக்கிறது அல்ல. செபிக்கும் பொழுது படாரண்டு ஓகே இந்த இறை வார்த்தை வரும், அல்லது ஒரு விடயம் தூயவர் காட்டுகிறோம், அதற்காக நாங்கள் அந்த சுபத்தை அப்படியே தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சோ அதனுடைய அர்த்தம் என்ன? தூய ஆவியானவர் இப்பொழுது இந்த நபருக்காக இந்த விடயத்துக்காக செபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இறை வார்த்தையை கொடுத்து, அந்த இறை வார்த்தையிலிருந்து தூய ஆவியானவர் அந்த நபருக்காக எங்கள் வழியாக அந்த செபத்தை செய்கின்றார். அப்ப அந்த வார்த்தை பார்த்தா அவர்களுக்கு அது ஒரு இறைவாக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை சொல்லி செபிக்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அந்த உணர்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எங்களுடைய சுபம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களிடத்திலே நான் செபியுங்கள் அப்படின்னு, நான் புதிதாக வந்திருக்கேன் செபியுங்கள், நீங்கள் செபிப்பீர்கள். செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடங்குவீர்கள், ஆண்டவர் என்ற சகோதரருக்காக செபிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அறியாமலேயே என்னுடைய தேவைகள் எல்லாம் சொல்லி நீங்கள் செபிக்க ஆரம்பிப்பீர்கள். அது நான் உங்களிடத்திலே சொல்லி இருக்க மாட்டேன், ஆனால் நீங்களாகவே அந்த தேவைகளை சொல்லி செபிப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் வழியாக எனக்காக இறை தந்தை இடத்திலே பரிந்துரைக்கின்றார். அப்ப என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தூய ஆவியானவர் அறிந்திருக்கின்றார். அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், உங்கள் வழியாக அந்த தேவைகள் எல்லாம் இப்பொழுது தூய இறை தந்தை இடத்திலே ஏறெடுக்கின்றார். அப்ப நான் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு சொல்லவில்லை, உங்களுக்கும் தெரியாது, ஆனால் உங்கள் வாயில் இருந்து அந்த சுபம் வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்கள் வழியாக இறை தந்தையை நோக்கி எங்களுக்காக மன்றாடுகின்றார். சோ இந்த அனுபவங்கள் நாங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இன்னொரு பதமும் கொடுக்கின்றார்கள், பல மொழிகளில் செபிப்பது அல்லது பரவச பேச்சில் செபிப்பது. அதுவும் தூய ஆவியானவர் எங்களிடத்தில் எங்கள் வழியாக இறை தந்தையை நோக்கி செபிக்கின்ற ஒரு செபம். ஆனால் அந்த செபம் எங்களுக்கு புரிகிறதில்லை, மற்றவர்களுக்கும் புரிகிறதில்லை. ஆனால் இறைவனுக்கு மட்டும் அது புரிகிறது. தூய ஆவியானவருக்கும் இறை தந்தைக்கு மட்டும் அது புரிகிறது. அது செபிக்கிறவருக்கோ அல்லது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கோ அது புரியாத ஒரு மொழியாக இருக்கும். ஆனால் தூய ஆவியானவருக்கும் இறை தந்தைக்கும் அது புரியக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது. அப்படி என்று அதுக்கும் அந்த விளக்கம் தரப்படுகின்றது. ஓகே, ஆகவே கடைசியாக பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழியாக இறை தந்தையை நோக்கி பரிந்துரை செய்கின்றார். இயேசு பரிந்துரைக்கின்றார், அவருக்கு நம்முடைய உதவி தேவையில்லை. ஆனால் தூய ஆவியானவர் பரிந்துரைப்பதற்கு நம்முடைய உதவி தேவை. நாம் செபித்தால் மட்டும்தான் தூய ஆவியானவர் எங்கள் வழியாக செபிக்க ஆரம்பிக்கின்றார். இல்லை என்றால் அவரால் செபிக்க முடியாது, அவர் செபிக்க மாட்டார். ஓகே, குட். சோ இன்றைக்கு நாங்கள் அந்த மற்ற இந்த 5 விடயங்களை பார்த்திருக்கின்றோம். ஆறுதல் மற்றும் பலம் தருகின்றார், ஒற்றுமை மற்றும் சமூக உறவை ஏற்படுத்துகின்றார், மீட்பின் உறுதி கொடுக்கின்றார், இறை வார்த்தையை விளங்கப்படுத்துகின்றார், வழியாக செபிக்கின்றார். சோ நன்றி. அப்ப நீங்கள் அதுக்கு பின்பு நேரம் இருக்கும் பொழுது
அல்லது நீங்களாகவே ஒரு நேரத்தை உருவாக்கி ஒரு தனி சுபம் செய்கிற நேரமாக உருவாக்கி இந்த நோட்ஸை பக்கத்திலே வைத்து அறையிலிருந்து வடிவாக ஒரு பேப்பரில் எழுதி வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு அவ்வளவு ஞாபகமாக மனதிலே பதிந்திருக்கும். உங்களிடத்திலே ஒரு நோட்ஸ் இருக்கும். இந்த பகுதியை நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கடவுள் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்ப நான் கூட தியோலஜி படிக்கும் பொழுது வகுப்பிலே ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் வந்து சோட்டா கடகடன் நோட்ஸ் எடுக்கிறது என்றால் எல்லாமே நோட்ஸ்ல இருக்காது. ப்ரொஃபஸர் சொல்றது எல்லாம் நோட்ஸ்ல இருக்காது. ஸோ அவர் என்ன சொல்றாரோ அந்த சில விடயங்களே கடகடன் சோட்டா நோட்டை எடுத்துட்டு அதுக்கு பிறகு வீட்டை வந்து அந்த ஷோர்ட் நோட்டை பார்த்து பிறகு பேப்பர்ல திருப்பி அதை விளக்கமா எழுதுறது. அதை அன்றைக்குள்ள 2 நாளைக்குள்ள எழுதாம விட்டா அது எனக்கே திருப்பி என்ன எழுதுனு எனக்கு தெரியாது. ஏன்னா ஷோர்ட்டா எழுதுறதானே. அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கே தெரியாது என்ன எழுதியிருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்ப அதனால 1 நாள் 2 நாளுக்குள்ளேயே கடன்னு பார்த்து அது என்ன ஷோர்ட் நோட் இருக்குதோ அதை எழுதிடுறது. அல்ல அப்படி இல்லைன்னா அந்த ரெக்கார்டிங்ல இருக்கிறத பார்த்து கேட்டு எழுதுறது. ஏன்னா ரெக்கார்டிங்கை திருப்பி கேட்டு எழுதி கொண்டிருக்கலன்னா அதுக்கு நிறைய நேரம் போய் கொண்டிருக்கும். இப்ப ஷோர்ட் நோட்டை நாங்க விளக்கமா எழுதி வைக்கிறது. அப்ப நான் ஏன் அதை எழுதினான் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், எனக்குள்ளே வந்து ஒரு தாகம், எனக்குள்ளே ஒரு ஆசை என்னென்றால், இங்கே படிக்கிறதை நானும் இன்னொரு ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு தாகம் எனக்குள்ளே இருந்தது. என்றால் அந்த தாகத்தை வைத்துத்தான் இறைவன் வந்து எங்களை பயன்படுத்த முடியும். அதுதான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்களும் வந்து அந்த தாகத்தோடு எழுதி வைக்க வேண்டும். நான் என்னை கடவுள் இது போல என்னையும் பயன்படுத்த வேண்டும், நானும் இதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற இதோடு நீங்கள் எழுதி வைத்தீர்களாக எழுதினால் தூய ஆவியானவர் வழியாக கடவுள் வந்து உங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அப்ப உங்களிடத்துல இருந்தா தான் கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல ஏதாவது கேள்வி இருந்தா உங்களுக்கு, இல்லாட்டி நாங்கள் செபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த இணைய வழியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள் இருப்பதற்காக, எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக, இந்த திருச்சபையிலே இந்த புதுவாழ்வு சுக வழிபாட்டின் வழியாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய செயல்பாடுகளை நாங்கள் காணவும் அறியவும் அதிலே வளரவும் நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களுக்காக நன்றி. இறைவனோடு நெருக்கமாக எங்களை வழிநடத்தி கொண்டு செல்வதற்காக நன்றி. இறை வார்த்தையை நாங்கள் புரியவும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி. தூய ஆவியானவரே, எங்களை செபிக்கிறவர்களாக மாற்றி இருக்கின்றீர். நாம் செபிக்கும் பொழுது எங்கள் வழியாகவே நீர் செபிக்கின்றீர். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ அன்பின் கடவுளே, இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்ல கரத்திலே அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இவர்களுக்கென்று எத்தனையோ கடமைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அன்றைக்கு எவ்வாறு மரியாள் உம்முடைய பாதத்தில் இருந்து நீர் சொல்லதை கேட்டாலோ அது போல உம்முடைய பாதத்திலே ஓடி வந்து நீர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். இவர்கள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லக்கரம் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்தற்றும். இந்த நாளிலே கேட்டது போல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இவர்களுக்குள்ளே இருந்து வழி நடத்தற்றும். தூய ஆவியானவருக்குள்ளே அனுதினம் இவர்கள் வளர்ந்து வர பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக, உடைய குடும்பத்தை நிரப்புவதாக. இந்த நாளில் இவர்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவரே, இந்த தேவைகளை நீர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். முக்கியமாக இதிலே யார் இணைந்திருக்கிறவர்கள், யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ, பிரச்சனைகளோடு பலவீனங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு இவர்களுக்கு சுகம் தரட்டும். உடலுக்கு நல்ல பலன் தாரும். உள்ளத்திலே நிறைவான சமாதானத்தை தாரும். முக்கியமாக இதில் இணைந்திருக்கிற அரியராணி ஆண்டி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தாயாருக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் குடும்பத்தில் நிறைவான ஆசிரியையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லக்கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும்
எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.